ஹலோ கைஸ், வெல்கம் டு மை vlog. இது தைப்பூசத்தன்னைக்கு எடுத்த vlog தான். வெரி சாரி, போஸ்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தைப்பூசத்தன்னைக்கு எங்கள் டே எப்படி போச்சுன்னு தான் அந்த vlogல பார்க்க போகிறோம். காலையிலே எல்லோரும் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஆறுமுக விளக்கு ஏற்றணும் அன்றைக்கின்றதுனால அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பூஜை ரூமெல்லாம் நல்லா நீட்டாக ரெடி பண்ணிவிட்டு விளக்கும் ஏற்றியாச்சு. தென் விளக்கெல்லாம் ஏற்றிட்டதுக்கப்புறம் எனக்கு இந்த மலேசியா முருகர் சிலை ரீசெண்டாக என் தங்கச்சியோட பர்த்டே கிஃப்டாக வந்திருந்தது. ஸோ அந்த சிலையும் இன்றைக்கி ஸ்பெஷலாக எடுத்து வச்சு பூஜை பண்ணிட்டோம். சாமிக்கு படைக்க சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். சக்கரை பொங்கலும் பண்ணிவிட்டு டேடி தான் பொங்கல்லாம் படைச்சி பூஜை பண்ணாங்க. தென் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லோரும் ஒசூரில் இருக்கிற பெரியார் நகர் முருகர் கோயில் தான் போனோம். கோயிலுக்கு வெளியே போய் பார்த்தா செம்ம ரஷ்ஷு. லைக் நாங்கள் உள்ளே போய் சாமி பார்க்கவே மோர் தென் ½ அன் ஹவர் ஆச்சு. கோயிலெல்லாம் அவ்வளோ நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. கோயிலில் பார்க்க ஒரு விஷயமும் முருகர் அதை விட ரொம்ப அழகாக இருந்தார். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தென் கோயிலுக்கு வெளியவே அன்னதானமும் போட்டுட்ருந்தாங்க. நாங்கள் மார்னிங் இருந்து விரதம் இருந்தோமா, ஸோ அன்னதானத்துலேயே சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அன்னதானம் சாப்பிட வந்துட்டோம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அன்னதானம் இவ்வளோ சூப்பராக இருந்தது. தென் உங்கள் தைப்பூச டே எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் ஈவினிங்காக பிருந்தாவன் நகரில் இருக்கிற முருகர் கோயிலுக்கும் போயிருந்தோம். அங்கேயுமே எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.